கர்மாசூத்திர காணொளியை கண்டு கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தலைப்பு ஜாதகம் பார்க்கும் முன் செய்ய வேண்டியவை எவை. அப்போ ஜாதகம் எழுதியாச்சு, அந்த ஜாதகத்தை ஏதேனும் ஒரு ஜோதிடத்தை நாம் காமிச்சு ஆகணும். அப்படி காமிக்கணும் அப்படின்னா அதற்கு முன் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜாதகம் எழுதிய பிறகு அந்த ஜாதகத்துக்கு ஜோசியரே மஞ்சள்லாம் தடவி அருமையாக அதை கொடுத்துருவாங்க. இப்போ ஜாதகம் பார்க்க போகணும். நாளை ஜாதகம் பார்க்க போகிறோம் என்றால் இன்றைக்கு அமைதியான சூழ்நிலையில் இருந்து ஒரு தாளை எடுத்துக்கிட்டு அந்த பேப்பரில் என்னென்ன கேள்விகள் சோதிடத்தை கேட்கணும் அப்படிங்கிற விஷயத்தை எழுதிக்கணும். முக்கியமான கேள்விகள் 3 கேள்விகள் இருக்கும். மற்ற 7 கேள்விகள் இதெல்லாம் ஜோசியத்தை கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகளை முதலில் முக்கியமான கேள்விகள் கண்டிப்பாக சொன்னால் 3 கேள்விகள் தான் இருக்கும். அந்த 3 கேள்விகளே முக்கியமான கேள்விகள் எழுதிக்கோங்க. அதன் பிறகு இதெல்லாம் சோதிடத்தை கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி குறைஞ்சபட்சம் ஒரு 7 கேள்விகள் வரும். அந்த 7 கேள்விகளை நீங்கள் எழுதி வச்சுக்கிறது நல்லது. ஒரு நபர் ஒரு ஜோதிடரை பார்க்கும் பொழுது 10 கேள்விகளுக்கு மேல் வாய்ப்புகள் இல்லை கேட்பதற்கு. ஆகவே இப்போ ஜோதிடத்தை போகிறதுக்கு முன்னாடி இப்போ கேள்விகள் எழுதியாச்சு. அதுக்கு அடுத்து ஒரு ஜோதிடரை நாடும் பொழுது வெற்றிலை பாக்கு தட்சணை கண்டிப்பாக வைக்கணும். ஏன் வெற்றிலை பாக்கு நம்ம வைக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய கர்மா ஜோதிடரையோ மற்றவர்களையோ பாதிக்கக்கூடாது. அடுத்து வேறொருத்தருடைய கர்மா நம்மளை பாதிக்கக்கூடாது. இதற்கு இந்த ரெண்டுமே பாதிக்காமல் இருப்பதற்கு இந்த வெற்றிலை பாக்கு அற்புதமான ஒரு நன்மை செய்யும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இது முன்னோர்கள் அனுபவ ரீதியாக ஏற்றுக்கிட்டுருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா, இந்த வெற்றிலைக்கு சுக துக்க பச்சிலை அப்படிங்கிறது பேர். சுகம்னா நல்ல காரியங்கள், அனைத்து காரியங்களுக்கும் இந்த பச்சிலையை வைப்பார்கள், இந்த வெற்றிலை வைப்பார்கள். துக்கம் என்றால் இறப்பு, சங்கடம், மற்ற சோகத்தை தரக்கூடிய அனைத்து காரியங்களும் நமக்கு துக்கத்தை தரக்கூடியது. அப்போ இந்த வெற்றிலைக்கு சுக துக்க பச்சிலை என்று பெயர். அந்த வெற்றிலையை வச்சு முதல்ல அந்த ஜாதக நோட்டை வைத்து அந்த ஜாதக நோட்டிற்கு மேலே வெற்றிலை பார்க்க வைத்து அதில் அந்த ஜோதிடர் பார்க்குறதுக்குள்ள காணிக்கையை வைத்து நம்ம முன்னாடி வைக்கணும். அப்படி வைக்கிறதுக்கு முன்னாடி அவரவர்களுடைய குல தெய்வத்தை, சரிங்களா, அவருடைய குல தெய்வத்தை மனதார நினைத்து எனக்கு இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஜோதிடர் மூலியமாக எனக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்க வேண்டும், ஒரு நல்ல வார்த்தை கிடைக்க வேண்டும் என்று குலதெய்வத்தை மனதார வேண்டிக் கொண்டு வைப்பது நல்லது. அடுத்து ஜோதிடருக்கு முன் வெற்றிலை பாக்கு, அதுக்கு அடுத்து தட்சணையெல்லாம் வச்சாச்சு. அதன் பிறகு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, ஐயா இந்த நோட்டில் எந்த குறிப்புகள் எழுத வேண்டாம், எந்த எண்களை எழுத வேண்டாம், எந்த ரகசிய எழுத்துக்களும் இந்த ஜாதக நோட்டில் எழுத வேண்டாம் என்றது கண்டிப்பாக சொல்லிடுங்க. அதுக்கு அடுத்து ஜோதிடர் கேட்கும் கேள்விகளுக்கு ஆம் இல்லை இந்த 2 வார்த்தையை தவிர நீங்கள் சொல்லக்கூடாது, சரிங்களா. இப்போ எடுத்துக்காட்டுக்கு திருமணம் ஆயிடுச்சா அப்படின்னா ஆமாங்கன்னு சொல்லுங்கள், திருமணம் ஆகியிருந்தா, இல்லைன்னா ஆகலைன்னு சொல்லுங்கள். இதை விட்டுட்டு மற்ற கதைகள் சொல்ல வேண்டாம். அதுக்கு அடுத்து அவர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ஆம் இல்லை என்று மட்டுமே பதில் சொல்ல வேண்டும். கண்டிப்பாக செல்ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. இல்லை அப்படின்னா இந்த செல்ஃபோனை சைலண்டில் போட்டுருங்க. இல்லை ரெக்கார்டு பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த ஜோசியர்கிட்ட அனுமதியோடு நீங்கள் சைலண்டில் போட்டு நீங்கள் ரெக்கார்டு பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து சொன்ன விஷயம், இப்போ ஜோதிடம் பார்க்குறீங்க, அந்த ஜோதிடர் உங்களோட அந்த 7 கேள்விகள் சொல்லிட்டாரு அப்படின்னா மீதி 3 கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். நீங்கள் அவருக்கு ஒரு கேள்வி கூட நீங்கள் எழுதிட்டு போனது அவர் சோதிடர் சொல்ல வேணும்னா அவர் நீங்கள் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அதை நான் சொல்லக்கூடாது, உங்களுக்கு இது புரிஞ்சிடும். ஒரு 10 கேள்விகள் எழுதிட்டு போயிருக்கீங்க, அதில் 5 கேள்விகள் சோதிடர் சொல்லிட்டாரு, மீண்டும் ஒரு 5 கேள்விகள் அவர் தாராளமாக கேட்கலாம், தவறுகள் கிடையாது. அடுத்து அவர் சொன்ன அந்த ஒரு விஷயம், சரிங்களா, இப்போ திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்ல ஒரு 3 மாதத்துக்கு திருமணம் நடக்கும்னு சொல்லிட்டாருன்னா அந்த 3 மாதத்துக்கு திருமணம் நடக்கவில்லை என்றால் அதே சோதிடத்தை போய் நீங்கள் கேட்கலாம். ஐயா இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்க 3 மாதத்துக்கு திருமணம் நடக்குன்னு சொன்னீங்க, அது எங்களுக்கு நடக்கலை, அதை கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கன்னு மறுபடியும் சொன்னீங்கன்னா அவருக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அது அவருக்கு ஆய்வுக்கு எடுத்துக்கிடக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தும்.
நிறைய நபர்கள் செய்யக்கூடிய ஒரு தவறு என்னென்னா, ஒரு ஜோதிடர் பார்ப்பாங்க. அந்த ஜோதிடர் வந்து பார்த்திங்கன்னா சொன்னது நடக்கலை அப்படின்னா, இந்த ஜோசியர் வந்து சொன்னது பலிக்கலை அப்படின்ட்டு வேறு ஒரு ஜோசியரை நாடி போயிடுறாங்க. அப்படி போகும் பொழுது அந்த ஜோதிடர் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம எது சொன்னாலும் மக்கள் ஏற்றுக்கிட்டு போகிறாங்க, இப்போ நம்ம சொன்னது ஃபுல்லாக எல்லாமே நடந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஜோதிடருக்கு வரலாம். அதனால் அவர் நடக்காத விஷயத்தை அவர்கிட்ட சொல்லும் பொழுது அவர் ஒரு ஆய்வுக்கு எடுத்துக்கிடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். சரி, நம்ம சொன்னோம், ஏதோ தப்பு நடந்திருக்கு, இனிமேல் அது வந்து இந்த தவறுகள் நடக்காதவரை நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஜோதிடருக்கு ஒரு எண்ணம் வரும். அதனால் ஜோதிடம் பார்க்கும் பொழுது பார்ப்பதற்கு முன்னாடி நான் சொன்ன இந்த கருத்துக்களை வந்து மனசில் வச்சுக்கிட்டு ஜோதிடம் பார்க்க போங்க. ஜோதிடம் பார்க்க முன்னாடி உங்களுடைய குலதெய்வங்கள் நல்லா வேண்டிக்குங்க. இந்த கேள்விகளுக்கெல்லாம் எனக்கு ஜோதிடம் மூலியமாக எனக்கு வந்து பலன் கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் வேண்டிக்கிட்டு ஜாதகம் பாருங்கள். ஜாதக நோட்டில் வந்து எந்த குறியீடும் எழுத வேண்டாம் என்று கண்டிப்பாக சொல்லுங்கள். அடுத்து வந்து இந்த காணொளி கண்ட அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த காணொளியில் கண்டிப்பாக உங்களை சந்திக்கிறேன். கல்யாண ராமநாதபுரம் கர்மாசூத்திர கணித ஜோதிடர் கதிரேசன்.